அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலுன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகிறத வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்கெல்லாம் பதிப்படக்கூடிய கட்சி முஸ்லீம வந்து சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது எல்லாரும் மறக்கவே முடியாது. சொன்னதுதான் இல்ல, அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன், அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 மாண்பு உறுப்பினர் வேண்டாம். வேண்டாம்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர் மாண்பு ஏவா வேலு அவர்கள் ஏவா வேலு ஏவா வேலு பாருங்க, உட்கார சொல்லுங்க. நடவடிக்கை எடுப்பேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. இஸ்லாமியர்கள் பிரச்சனையாக அவர் முதல் இடத்துக்கு போக சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இஸ்லாமிய பிரச்சனை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அதை அனைவரும் அறிந்த ஒன்று. சிறுபான்மை சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இவரும் சொல்லிட்டாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்படி இருக்கிற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க, நீ உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க 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 உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காருங்க. ஏனுங்க மாணவர் உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. என்ன இருங்க இருங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்ல முத விஷயம், அந்த சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாவே என்னன்னா, இது நாம ஏத்துக்கொள்ளவே கூடாது. அது கொரோனா நாளா யோசிக்கணும். இப்ப என்ன நடந்தது, கேமரால காட்டினாங்களா தெரியல. அவரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தன் இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலுன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அங்க இருந்து நடுகிறத வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்கெல்லாம் பதிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இது போன்ற அநாகரிகமாக நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்க கிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொரோனா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது, இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உட்காருப்பா உட்காருப்பா